இருக்கீங்க நீங்க? எவ்வளவுதான் பட்டாலும் திருந்தறதே கிடையாதுங்க. தெரியாம தான் கேக்குறேன். கொஞ்சமாவது மண்டையில மசாலா இருக்கா இல்லையாங்க? ஹாய் மக்களே, ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? பின்ன என்னங்க, அக்கம் பக்கத்துல சொல்றாங்க, 4 பேர் பாக்குறப்ப பேசுறோம், மீடியாவில சொல்றோம், பத்திரிகையில போடுறாங்க, இன்னும் சொல்ல போனா செய்தியில படிச்சு சொல்றாங்க, எங்க பார்த்தாலும் மோசடி நடக்குது, ஆன்லைன் மோசடி வந்து என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஸோ இவ்வளவும் இருந்து அதுவும் படிச்சவங்க பார்த்தீங்கன்னா, படிக்காதவங்க சரி ஏமாறுறாங்க ஒரு பக்கம் அப்படிங்கிறது அது ஒரு பக்கங்க. படிச்சவங்கங்க, படிச்சுட்டு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்க அவங்களே பாத்தீங்கன்னாக்கா நேத்து ரொம்ப நாள் ஆயில்லைங்க, நேத்துன்றதை விட இன்னைக்கு நான் இன்னைக்கு வீடியோ எடுக்கிறேன். இன்னைக்கு என்ன கிழமைன்னு பாத்தீங்கன்னாக்கா பிப்ரவரி 12ஆம் தேதிங்க. இன்னைக்கு நான் இப்போ நைட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். இது நாளைக்கு நான் போஸ்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? நாளைக்கு 13ஆம் தேதி. ஓகேவா? இன்னைக்கு நடந்த மோசடிங்க இது. எவ்வளவு ஆத்திரமா வருது பாத்தீங்களா? அதாவது நம்ம எவ்வளோ பாக்குறோம், கேட்கிறோம், படிக்கிறோம், சொல்றோம். நான் சொல்றேங்க, நான் சொன்னேங்க, கேட்கலங்க. என் கூட இருக்கிற ஒருத்தவங்க, நான் பேர் சொல்ல விரும்பலங்க, அவங்க பாத்தீங்கன்னா ஈஸியா கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு 5000 ரூபாய வந்து ஆன்லைன்ல மோசடியில இழந்துட்டாங்கங்க. 5000 தான். இதே நான் வந்து படிச்சு அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கும் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சவங்க தான், தெரியாதவங்க எல்லாம் கிடையாது, ஒன்றும் தெரியாதவங்க எல்லாம் கிடையாது. இருந்தாலும் வந்து இந்த ஆன்லைன் மோசடி வந்து நம்ம கண்ணை எப்படி எல்லாம் மறைக்குது பாருங்களேன். ஒரு கண்ணிமைக்கு நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நேத்தி ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் வாங்கிட்டு விட்டாங்க. இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு மணி நேரம் இருந்தாக்கா 50,000 ரூபாய் வாங்கியிருப்பாங்க ஆன்லைன்ல. அந்த மாதிரி ஒரு மோசடி. இது மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு விழிப்புணர்வா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை இப்போ வீடியோவா நான் பதிவு பண்றேன். இது என்ன மாதிரியான நூதன மோசடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குதுங்க. அவங்களுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன், பேர் சொல்ல விரும்பலன்னு சொன்னேன், அவங்க என்னோட ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்குதுங்க. ஹாய், நீங்க வந்து ஆன்லைன்ல ஒர்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்குது. பாவம் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆன்லைன்ல தானே சும்மா தானே இருக்கணும் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் கொடுத்துட்டாங்கங்க அவங்களுக்கு. உடனே வந்து ஒண்ணுமே இல்லை, என்ன மாதிரியான ஒர்க்குன்னு சொல்லி கேட்கவும், நாங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவோம், அந்த லிங்க் வந்து நீங்க அந்த ரிவ்யூ கொடுப்போம்ல, ஹோட்டலு, அந்த மாதிரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டு, பெரிய அந்த ரெசார்ட்டு, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவா நம்ம வந்து ஹோட்டல்ஸு அந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல அல்லது என்ன வேணாலும் வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு ஐயோ எனக்கு இந்த நேரத்து சொல்ல கூட வரலங்க, அவ்வளோ ஆத்திரத்துல இருக்கேன் நான். பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்கள்லாம் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னாக்கா ரிவ்யூ கேட்பாங்கல்ல, மக்களோட ரிவ்யூ என்ன, அதை வச்சுதான் வந்துட்டு ஆன்லைன்ல தேடுறவங்க வந்து அதை வந்து சூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்த. ஸோ அந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து நீங்க 5 ஸ்டார் கொடுக்கணும் ரேட்டிங்கு, உங்களோட வேலை அதுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து முத ஒரு இதுல 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 250 ரூபாய் நாங்க வந்து ஜிபே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. நான் ஏன் இவ்வளோ ஹார்ஷா பேசுறேன்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறது எனக்கு புரியுதுங்க. ஆமாங்க, இது வந்து நடந்து ஒரு 10 நாளோ இல்லை எங்கேயோ நம்ம கேள்விப்பட்ட செய்தியாவோ இருந்தா நம்ம வந்து அமைதியா இருக்கலாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம பேச்சை கேட்காம அதுவும் இன்னைக்கு நடந்த கதை கண்ணுக்கு முன்னாடி ஏமாறுறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப டென்ஷன். அண்டு மக்கள் ஏன் வந்து இவ்வளோ அவேர்னஸ் இருந்தும் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நினைக்கக்குள்ள ரொம்ப எப்படி சொல்றது, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதாங்க செய்வாங்க. ஏமாத்துறவங்கள குறைய சொல்லக்கூடாதுங்க என்ன கேட்டாக்கா. ஏன்னா ஆசை அதிகமா படக்கூடாதுங்க. ஆசை அதிகமா நம்ம வரக்குள்ள நம்ம கண்ணை வந்து நம்மளே மறைச்சிடுது பார்த்தீங்களா. நான் அவ்வளோ சொல்றேங்க, கேட்கவே இல்லைங்க, நான் அவ்வளோ தூரம் சொல்றேன். ஏன்னா இது மாதிரி நிறைய நடக்குது. போலீஸ் சைட்ல இருந்தும் வந்துட்டு அவங்க இந்த டிஐஜி, அவங்க எஸ்ஐ, அவங்கெல்லாம் வந்துட்டு வாட்ஸ்அப் அதுக்குன்னு ஒரு குரூப் வச்சு இந்த மாதிரிலாம் ஸ்கேம் நடக்குது, பார்த்து இருங்க பெண்களான்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ல வந்து அவங்களும் போலீஸ் தரப்புல இருந்து மெசேஜ் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பட் மீடியாவில் பார்த்தீங்கன்னாக்கா, யூடியூப்ல எடுத்துக்கோங்க, எவ்வளோ சேனல் நானும் பார்க்குறேன், எவ்வளோ சேனல்ல விதவிதமான மோசடி நடக்குது. வந்து டெலகிராம் மோசடின்றாங்க,
பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு வீடியோ கூட நான் போட்டிருப்பேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ஸ்கேமை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன். அதுலேயே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு சுற்றி நடக்கிற அந்த விஷயங்களை தான் நான் உங்களுக்கு அந்த ஸ்கேம் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு. பட் வந்து இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய சேனல்ஸ் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கொடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாமே மக்கள் பார்க்க தான் செய்கிறாங்க. ஏன் நான் இதை வந்து என் கூட இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன், நேத்தி சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன், காலையிலேருந்து என்ன இது ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நிமிஷம் அப்படியே யோசிச்சுன்னு ஒருவேளை பணத்தை விட்டுட்டாங்களா எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வரலையே அப்படின்னு யோசிச்சுக்கினே இருக்கிறேன். கடைசியில் பார்த்தாக்கா எனக்கு ஈவினிங் தெரியுது இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அவங்க டியூட்டிக்கு போயிட்டாங்க, நானும் டியூட்டிக்கு போயிட்டேன் என் ஃப்ரெண்டு. ஸோ அவங்கள்ட்ட இன்னும் அது ஃபோனை வரலையே, இந்நேரம் கால் பண்ணியிருப்பாங்களாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஈவினிங் தான் கால் வருது, இந்த மாதிரி 5000 ரூபா போயிடுச்சு, அந்த இது வந்து ஃபேக்கு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் சொல்லக்குள்ள எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நம்மளுக்கு அவ்வளோ ஆத்திரமா வந்துச்சு. அப்போ தான் வந்து புடின்னு பிடிச்சி திட்டி விட்டுட்டா. நீங்களாம் எவ்வளோதான் பட்டாலும் திருந்த போகிறதே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டா. பின்ன என்னங்க பண்ணுறது? ஆனால் போனதே போச்சு, 5000 ரூபாயோட போச்சுங்க. அந்த 5000ன்றது 50,000 இருக்கட்டும் 5000 இருக்கட்டும், அதாவது 1 ரூபா 10 ரூபா அந்த காசு, அந்த காசோட வந்து வழிகள்னு சொல்லுவாங்களே, எவ்வளோ காசு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் எல்லாருமே. இப்போ நான் இன்னைக்கு நம்ம டியூட்டிக்கு போகிறோம் அப்படின்னாக்கா எதுக்கு நம்மளுடைய அந்த ஒரு நாள் சம்பாதிச்சாதான் நம்ம வந்து சாப்பிட முடியுன்ற ஒரு கட்டத்தில் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில். அப்படி இருக்கும்போது 5000 ரூபாய ஒரு சின்ன ஃபோன் காலுங்க, ஒரு சின்ன மெசேஜுங்க, அது வந்து அப்படியே தூக்கிட்டு போகுது அந்த காசை. நான் எவ்வளோ வரும் பாருங்க. இது வந்து 5000ன்றது இருக்கப்பட்டவங்களுக்கு 5000 பெரிய விஷயம் கிடையாதுங்க, இல்லாதப்பட்டவங்களுக்கு 5000 பெரிய விஷயங்க. ஏன் இந்த யூடியூபே எடுத்துக்கங்களேன், 5000 ரூபாய் சம்பாதிக்கணும்னா ஒரு மாசம் ஃபுல்லா உட்காந்து வீடியோ போட்டாதாங்க அந்த 5000 சம்பாதிக்க முடியும். உண்மையான விஷயம். நிறைய சேனலுக்கு இந்த நிலைமை இருக்குதுங்க. உண்மையா இல்லையான்னு சேனல் வச்சிருக்கிறவங்க கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ மாங்குன்னு எல்லாரும் கத்திட்டு கிடக்குறாங்களே வீடியோவில், மாங்குன்னு வீடியோ போட்டுட்டு கிடக்குறாங்களே, எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு பைசாவுக்கு தான். அந்த பைசாவை ஈஸியாக கொத்தோட வந்து கொலையோட தூக்கிட்டு போனான்ற கதையா ஒரு ஃபோன் கால் ஒரு மெசேஜில் ஏமாந்துட்டு உட்காந்துருக்கக்குள்ள எவ்வளோ கோவம் வரும் சொல்லுங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இனிமேலாவது கொஞ்சமாவது விழிப்புணர்வோட இருங்க. இந்த ஸ்கேம் எப்படி நடந்ததுன்னு நான் சொல்ல விட்டுட்டேன் பாருங்க. இப்போ அந்த வாட்ஸ்அப்ல ஹாய் உங்களுக்கு வீட்டுல இருந்து நீங்க வேலை பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உடனே இவங்களும் வந்து பாக்குறேன்னு சொன்னேன்னா நான் லிங்க் அனுப்புறேன், அந்த லிங்க் போயிட்டு நீங்க ரிவ்யூ கொடுங்க. அந்த ஹோட்டல்ஸு அந்த பெரிய பெரிய மால் அதுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து ஒரு நம்ம ரேட்டிங் 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுப்போம் இல்லையா, எந்த ஒரு விஷயமா இருந்தால் ஆன்லைனில் அந்த ரேட்டிங்கை கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து அது ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கொடுக்கக்குள்ள உங்களுக்கு வந்து போனஸாக வந்து 250 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்து அந்த லிங்கை டச் பண்ணி அது போயிட்டு பார்த்தாக்கா அதே மாதிரி 5 ஸ்டார் வந்துருக்குது. 5 ஸ்டாரை கொடுத்துட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டாங்களாம். வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் கேட்கல, டெலகிராம்னு சொல்லிட்டு இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்கிட்ட டெலகிராம் இல்லைன்னு அப்படியே சொல்லியிருக்கிறாங்க. சொன்னாலுமே டெலகிராம் தானேங்க ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அது நம்ம நம்பிக்கையான கவர்மெண்ட் ஆப் அது அப்படின்னு சொல்லி அதை டவுன்லோட் பண்ண வச்சு அதில் வந்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வந்து 5 ஸ்டார் கொடுத்தீங்க இல்லையா ரேட்டிங்க, அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அந்த குரூப்பில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களும் கொடுத்துட்டு போட்டோன்னே 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் போனஸ் அமௌண்ட் வந்து 250 ருபீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருந்தா ஒரு 10 நிமிஷத்துல அவங்க சொன்ன மாதிரியே 10 நிமிஷம்னா ஒரு 3 மினிட்ஸ்லயே உங்களுடைய டேட்டாலாம் கேட்டிருக்காங்க. முதல்ல உங்களோட பேரு யூபிஐ ஐடி எல்லாமே சொல்லுங்க பணம் போடுறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இவங்க கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தாதானே பணம் கொடுக்க முடியும், இல்லைன்னா பணம் எப்படி கொடுப்பாங்க? ஸோ அதனால கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரி ஒரு 5 மினிட்ஸ்ல வந்து அவங்க வந்து 250 ருபீஸ் பணம் போட்டு விட்டாங்க. யாரு என்னன்னே தெரியல, திடீர்னு நமக்காக 250 ரூபா ஒருத்தவங்க கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. அந்த 250 இந்த விஷயத்த வந்து இது நடந்து முடிஞ்ச பிறகுதான் என்கிட்ட சொன்னாங்க. சொன்ன உடனே நான் என்ன சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு, இது வந்து ஆன்லைன் மோசடியில தான் இருக்கும், டெலகிராம் மோசடிலாம் இப்போ நிறைய வந்து யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய மீடியாவில் நம்ம பார்க்குறோம், இதெல்லாம் நம்பாதீங்க, 250 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்கள்கிட்ட பெரிய அமௌண்ட்டா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஆனா அவங்க கேட்கல. இல்ல 200 எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன், வந்து என்னால அதை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும், நான் பாத்துக்கிறேன், நான் வந்து ஏமாறுற ஆள் கிடையாது, நான் வந்து எவ்வளோ என்னால் முடியுமோ அவங்கள்ட்ட நான் வாங்கிட்டு அப்படியே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. பாப்போம் யார் தான் திறமன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சவால் விடுற மாதிரி அவங்கள்ட்ட பேசினேன். ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு நான் படித்து சொன்னேன். ஓகேன்னு சொல்லி அவங்க வந்து கண்டினியூ பண்ணாங்க.
உடனே சரி என்னதான் நடக்குது பாப்போன்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். தயவு செஞ்சு ரொம்ப ஏமாந்துடாதீங்க, ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்துட்டு பெருசை எடுத்துருவாங்கன்னு நானும் சொன்னேன். இப்போ என்னாச்சுனாக்கா அதே மாதிரியே அவங்க வந்துட்டு 250 ருபீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சோன்னே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவங்களுக்கு. உடனே வந்துட்டு சரி அப்படின்னு சொன்னால் ஒரு டாஸ்க்காக கொடுக்குறாங்களாம். அதாவது இன்னைக்கு வந்து 5 டாஸ்க்கு நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணுங்க. அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் 5 இதுக்கு வந்து ரிவைவ் நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கறது வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இவங்க கொடுத்தோன்னே இவங்களுக்கு வந்து 1000 ருபீஸ் வந்திருக்குது. அதாவது ஒரு டாஸ்க்குக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு போட்டு 1000 ருபீஸ் வந்திருக்குது. உடனே நீங்கள் வந்து 2வது டாஸ்கில் ஜாயின் பண்ணோம்னாக்கா நீங்கள் வந்து 1500 கட்டணும். கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 2000 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து ஏற்கனவே நம்ம வந்து 1000 ருபீஸ் எடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்து 1500 கட்டினாக்கா அடுத்து இன்னும் 500 சேர்த்து நம்மளுக்கு 2000 வந்துருமையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 1500 பே பண்ணியிருக்காங்க. பே பண்ணோன்னா அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரியே இன்னும் ஒரு 2-3 டாஸ்க் ஏதோ இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சின்ன இது அந்த ட்ரேடிங் ஆப்லாம் இருக்கு இல்லையா, ட்ரேடிங் ஆப்பில் வந்துட்டு நான் சொல்கிற டைமில் நீங்கள் இதை வந்து கிளிக் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்களும் பண்ணியிருக்காங்க. பண்ணோன்னா நீங்கள் வந்து செகண்ட் டாஸ்க் முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பணம் வந்து 2500 திருப்பி ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஆஹா அப்படின்னு சொன்னால் நேற்று ஈவினிங் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் சொன்னேன் பார்த்தியா இப்போ வந்து நான் 2500 நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் அப்படியே நேற்று ஈவினிங் நான் மறுபடியும் சொன்னேன், 2500 வந்திருக்குன்னு நினைக்காதீங்க, இதை விட பெரிய அமௌண்ட் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே இல்லை நான் பார்த்துக்கிறேன், 5000 நான் தாண்ட மாட்டேன், 5000 வரக்குள்ள நான் கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவேன், 5000 எனக்கு லாபம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. அதையும் ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு. 5000 வந்து நான் வந்து இந்த மோசடி கும்பல்கிட்ட இருந்தே நான் மோசடி பண்ணது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருக்காரு. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த வீடியோ பார்த்தேன். ஸோ வந்துட்டு ஒருவேளை அந்த மாதிரி திறமையா 5000 வரைக்கும் எடுத்துட்டு விட்டுற போறாங்க போல இருக்கு, பார்ப்போம். அப்படி சவால் விடுற மாதிரியே சொன்னேன், பார்ப்போம் யார் தான் திறமையா இருக்கீங்க பார்ப்போம்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு காலையிலேருந்து ஃபோன் வரல. என்ன இது நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஃபோனை காணுமே, ஒருவேளை ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கிறாங்களோ இல்லை ஏமாந்துருக்காங்களோ நிறையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காலையிலேருந்து ஒரு டவுட்டு. நானும் பொறுத்து பார்த்தேன், கால் வரல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் ஒரு ஃபோனை போட்டேன். ஃபோனை எடுக்கல. எனக்கு ஒரு 3 மணிக்கு தான் ஃபோன் வந்துச்சு மதியானம். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, நீ சொன்னது கரெக்டு தான், இது மாதிரி மோசடிக்காரங்க தான் அவங்க ஃப்ராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னோன்னா எனக்கு செம்ம கோவம்ச்சு. ஃபோன்லேயே நின்றுட்டு நாங்கள் கத்துன்னு கத்துறேன். உடனே சொன்னது கேட்டால் தானே, கேட்கலன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் திட்டினேன். உடனே சொல்லிட்டு நான் இப்போ பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அவங்க டியூட்டியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் விஷயத்த கேட்டாக்கா, எவ்வளோ உங்கள் காசு போயிருக்கு, உங்கள் காசு எவ்வளோ அங்கே இருக்குது, அதாவது நடந்த கேமு அடுத்தடுத்த டாஸ்க்குன்னு சொல்லிட்டு இதை கொடுத்து அதை வாங்குறது இப்படியே சொல்லிட்டு இதுலேயே பல விதமாக இருக்குங்க. இன்னும் ஒருத்தவங்க சொன்ன மோசடி பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது இப்போ இது வந்து ரேட்டிங் கொடுக்குறோம் இல்லையா, ரிவைவ், அந்த மாதிரி இல்லாமல் வேற மாதிரி, அதாவது கொஞ்சம் ஆன்லைன்ல சேஞ்சஸ் பண்ணிக்கிறது. ஒரு நடைக்கும் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான மோசடி பண்றாங்க. ஏன்னா ஒரே மாதிரி பண்ணாக்கா இந்த மாதிரி தானே வீடியோ போட்டிருக்காங்க, அப்ப இந்த மாதிரி இல்ல இது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இன்னும் ஏமாறதுக்கு ரெடியா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்களுடைய டாஸ்க்கை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரில இப்போ வந்து எவ்வளோ உங்க காசு போயிருக்கு ஏமாந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். மொத்தமாக இன்னைக்கு நான் விளையாண்டது 10,000 வரைக்கும் விளையாண்டுருக்கோம். ஆனால் வந்து இப்போ 5000 என்னோட காசு அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ அடுத்த ரவுண்டு போய் விளையாடணுன்னாக்கா நீங்கள் வந்து 10,000 ரூபா பணம் கட்டினீங்கனாக்கா உங்களுக்கு 25,000 பணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏன் 10,000 பணத்தை கட்டிட்டு இன்னும் 25,000 நீங்கள் வாங்கிக்கலாம்ல, கட்ட வேண்டியதானே அப்படின்னா, இல்லை அவங்க மோசடி தான் பண்ணுறாங்க, நல்லாவே எனக்கு வந்து உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது. ஏன்னா ஏன் இப்போ நான் வந்து அடுத்த ரவுண்டு விளையாடுறதுக்கு அவங்க காசு என்கிட்ட இல்லை, என் காசு அவங்கள்ட்ட 5000 இருக்குது. அப்படி இருக்கும்போது எதை நம்பி நான் 10,000 கொண்டு போய் நான் கட்ட முடியும்? 10,000 கட்டிட்டு எனக்கு இதே மாதிரி அடுத்த சிக்கல் எடுத்து விட்டாங்கன்னா எனக்கு 15,000 ரூபாய் லாஸ் ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்பா சாமி, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே, இதைத்தானே நான் அப்பத்துலேருந்து படிச்சு சொல்லிட்டு இருந்தேன். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆயிருக்குது. அதுக்குள்ளார அவங்க 5000 ரூபாய் ஈஸியா 24 மணி நேரத்துல உழைக்காம ஒரு ஜஸ்ட் 4-5 ஃபோன் காலில் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அப்புறம் என்னோட ஆதங்கத்தை இது பண்ண முடியலங்க. அதனாலதான் இவ்வளவு ஹார்ஷா நானும் எனக்கும் பாருங்க அந்த பேசுறதே இறக்குது. அந்த அளவுக்கு வந்து மூச்சு விடாம பேசின்னு கிடக்குறேன். இவ்வளவு பேசி என்னங்க புண்ணியம்? இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு கூட வேற மாதிரி ஸ்கேம் பண்ணி இன்னொரு டீம் வருவாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் ஏமாறுவாங்க மக்கள். மக்கள்ன்றதை விட அந்த மக்கள்ல நீங்க இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தரா கூட இருக்கலாம். ஜாக்கிரதையா இருங்க. தயவு செய்து உழைச்சு சம்பாதிக்கிற காசை இது மாதிரி திருட்டு பசங்கள்ட்ட, அதாவது அவங்கெல்லாம் திருட்டு பசங்க தான், திருட்டு பசங்கள்ட்ட கொடுத்து ஏமாறாதீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். இன்னும் இது மாதிரி எவ்வளவு ஸ்கேம் வீடியோ போட்டாலும் ஸ்பேம் வீடியோ போட்டாலும் நான் ஏமாறத்தான் செய்வேன் அப்படின்னு சில பேர் இருக்கதான் செய்யறாங்க. அதுக்கு காரணம் வந்து ஆசை அதிகமா இருக்கிறதான் காரணம். என்ன கேட்டா நான் சொல்லுவேன். அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழுங்க. அதிகமா வேணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிறதையும் கொடுத்துட்டு ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க, ஏமாறாதீங்க. ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருக்கதாங்க செய்வாங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மேல என்னால எதுவும் சொல்ல முடியாதுங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.